ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் பிபி ட்ரக்க மணி. பிக் பாஸ் 9 தமிழ் ஆரம்பிக்கணும்னு சரியாக 5 நாள் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க ப்ரோ, கன்ஃபார்ம்டு கண்டஸ்ட் லிஸ்ட் ஃபுல்லாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கை தட்ட மாட்டீங்க. நம்ம அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் அந்த லைக் பண்ணி தட்டிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கன்ஃபார்ம்டாக வராங்க, யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கா, யாரெல்லாம் வர வாய்ப்பே இல்லை அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம சபரிநாதன் அவர்கள். சபரிநாதன் வந்து நீங்கள் எல்லாருமே சீரியலில் பார்த்துருக்கலாம் மக்களே. விஜய் டிவியில் வேலைக்காரன் ஒரு சீரியல் பண்ணியிருக்காரு. அப்புறம் லாஸ்ட் சீசன் வந்து ஒரு ஷோ பண்ணாங்க. பிக் பாஸ் வந்துட்டு கண்டஸ்டன்ஸ்லாம் எலிமினேட் ஆகி வெளியே வரப்போ அவங்கள ரோஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷோ பண்ணாங்க. அதை இவர் தான் ஹோஸ்ட் பண்ணி பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணார். ஸோ இவர் வந்துட்டு இந்த சீசன் உள்ளே வராரு. எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ நீ வச்சு ரோஸ்ட் பண்ணிய ப்ரோ, இப்போ நீ உள்ளே போகிறோம் எல்லாமே உங்களை வச்சு ரோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாலினி ஜீவரத்தினம் வந்துட்டு ஒரு ஃபிலிம் மேக்கர். அப்புறம் அவங்க வந்துட்டு எல்ஜிபிடி கம்யூனிட்டிலேருந்து வராங்க. ஸோ ரொம்ப சீசன் ஆச்சு இல்லையா, எல்ஜிபிடி கம்யூனிட்டிலேருந்து வந்து சீசன் 6 நம்ம சிவின் அவர்கள் வந்தது தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மாலினி ஜீவரத்தினம் தான் வராங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் ஆகிடுச்சு. இவங்க பேரை கேட்டோன்னே நாம் தான் இதை ரிவீல் பண்ணியிருந்தோம். வந்ததுக்கப்புறம் எல்லாருமே மெசேஜ் பண்ணி, ப்ரோ இவங்க கன்ஃபார்மாக வராங்களா ப்ரோ, இவங்க வந்தால் கண்டிப்பாக நான் பிக் பாஸ் பார்ப்பேன் ப்ரோ, இவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருப்பாங்க ப்ரோ, இவங்க பயங்கர சென்ஸாக பேசுவாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு ப்ரோ இவங்க வராங்கன்னு தெரிஞ்சோடனே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறத நல்லா பார்க்க முடியுது. ஸோ மாலினி ஜீவரத்தினம் வராங்க. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இவங்க மேலே ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர், மாடல், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லலாம். ஹார்ட் பீட் சீரிஸில் ரீசெண்டாக வந்து நடிச்சு கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாப்பில் நம்ம ரீல்ஸ்லேயும் நிறையா பார்த்துருப்போம். இவருக்கு பயங்கரமான ஒரு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்குது மக்களே. யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரோஷன் அவர்கள். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஹார்ட் பீட் சீரிஸில் வந்துட்டு இவரை. அப்புறம் ரீல்ஸ்லேயும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இவருக்கு பயங்கர கேர்ள் ஃபேன்ஸ் இருக்குது மக்களே. கண்டிப்பாக எப்படியும் வந்துட்டு எபிசோடில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் லாஸ்ட்டில் வரதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருப்பார்னு நினைக்கிறேன். அப்புறம் ப்ரோமோ கண்டென்ட்லேயும் கண்டிப்பாக வந்துடுவார். நான் எந்த விஷயத்தில் சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாடல் வியானா. இது என்னப்பா இது புது பேராக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, இவங்க வந்துட்டு ஆக்சுவலி மாடலில் இவங்க வந்துட்டு நிறைய ஆல்பம் சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு ராணவ் இருக்கார் இல்லையா, லாஸ்ட் சீசன் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ வியானா அவர்களும் பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே வராங்க. ஸோ பயங்கரமாக இருக்க போகுது மக்களே. வியானா புது ஃபேஸ்லாம் எடுத்து போடுறாங்க. எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோ விஜய் டிவி ப்ராடக்டாகவே எடுத்து போட்டுட்ருக்காங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் வந்துட்டு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் புது மூஞ்சிகள் அவங்கெல்லாம் எடுத்து உள்ளே போடுறாங்க. எப்படி இருக்குன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் விஜய் டிவி ப்ராடக்ட் உள்ளே வராரு. ஸோ இவர் பேர் வந்துட்டு லாஸ்ட் சீசன்லேருந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஓகேங்களா, வராருப்பான்னு. பட் வந்து வரவே இல்லை. எதுக்கு வரலன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் வந்து ஒரு சீரியல் கமிட் ஆகிட்டார். அப்புறம் வந்துட்டு அவர் சீரியல் ஒரு சீரியல் பண்ணியிருந்தார். அது பயங்கரமான இட்டு பார்த்துக்கோங்க. அந்த சீரியலில் வந்துட்டு அவங்க பேர் வந்துட்டு லாஸ்ட் சீசன் உள்ளே போயிருந்தாங்க. ஸோ நாம்பளும் லாஸ்ட் சீசன் போயிருந்தால் அது வந்து வேறு மாதிரி போயிருக்கோம். அதனால் நம்ம வேணாம், நான் வந்து சீரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லி லாஸ்ட் சீசன் ஒதுங்கிட்டார். இந்த சீசன் அப்படி இல்லை, தலைவரும் உள்ளே இறங்குறான். தலைவருக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்குது கேள்விப்படுறேன். கமெண்ட் செக்ஷனில் வந்துடுறாங்க, வினோத் பாபு போனால் பயங்கரமாக இருக்கும் அவர்கிட்ட மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வினோத் பாபு பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே போகிறாரு. ஸோ பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும் போது வினோத் பாபு கன்ஃபார்ம்டு மக்களே. சும்மா தெரிய விட போகிறாரு. நல்லா மிமிக்ரி பண்ணுவார், என்டர்டெயின் பண்ணாருன்னு கேள்விப்பட்டேன். செம்மையாக ஒரு ஜாலியான மனுஷன் போல். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இதுலேயும் சில விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஜாலியாக பேசுவாப்பில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னெல்லாம் பண்ண போகிறாரு, என்டர்டெயின் பண்ணுவாரான்னு சொல்லி. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து நம்ம அரோரா சின்க்ளர். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு வேறு டேர்ம் வச்சு யூஸ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்க நேமை வச்சு டேர்ம் பண்ணுங்கள். அவங்க கேரக்டரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவங்க ரொம்ப சென்சிபிளாக பேசுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ வந்துட்டு அவங்க மேலே ஒரு வேறு மாதிரியான ஒரு இமேஜ் இருக்குது. உள்ளே போயிட்டு அதை வேறு மாதிரி மாற்றுவாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப சென்சிபிளாக பேசுவாங்க அவங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். உள்ளே போயிட்டு பயங்கரமான சம்பவம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மஞ்சுநாதன். இவரை வந்துட்டு பட்டிமன்ற பேச்சாளர். இவர் ஆக்சுவலி எல்லா சீசன்லேயும் பட்டிமன்ற பேச்சாளர் போயிடுவாங்க மக்களே. லாஸ்ட் சீசன் வந்து நம்ம மஞ்சரி போயிருந்தாங்க. அப்புறம் நம்ம டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அவர் போயிருந்தார் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அதுக்கு முன்னாடி சீசன் அன்னபாரதி அவர்கள் போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், வைல்ட் கார்டா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து கொங்கு மஞ்சுநாதன் அவர்கள் உள்ளே போகிறாரு. அவர் கேபிஓலையும் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஏஜ் கேட்டகரியில் ஒரு கண்டஸ்டன்ட் எப்பயும் போவார் இல்லையா. ஸோ அந்த இதில் வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு கொங்கு மஞ்சுநாதன் அவர்கள் உள்ளே போகிறார். ஸோ என்ன பண்ண போகிறான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் எடுத்துகிட்டு வந்து பயங்கரமாக பேசுவார்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா ஜோ அவர்கள்.
ரம்யா ஜோ மேலே எனக்கு பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது மக்களே. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட் டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா, ஸோ அப்போயும் வந்துட்டு ரொம்ப போல்டாக பேசுகிறாங்க மக்களே. நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் ஆக்சுவலி அவங்க பேசுகிற வீடியோஸ்லாம். ஸோ ரொம்ப போல்டாக பேசுகிறாங்க, ரொம்ப போல்டான பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ உள்ளே போனால் கண்டிப்பாக சண்டைகள் உண்டு மக்களே. நான் இப்போ ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ப்ரோமோவே சண்டே ப்ரோமோ வருதுன்னா பிக் பாஸ்லேருந்து அது கண்டிப்பாக இவங்களால இருக்குன்ற மட்டும் என்னால் கெஸ் பண்ண முடியுது. இவங்க மேலே ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நல்ல கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு மட்டும் தெரியுது. நம்ம தாமரை அக்காவோட ஒரு 2 மடங்கு அதிகமாக கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லி. ஸோ அடுத்த கண்டஸ்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகமத் மீரான். அகமத் மீரான் வந்துட்டு பிக் பாஸ் நைன் தமிழுக்குள்ளே போகிறார் மக்களே. அவர் வந்து ஒரு சிங்கர் மக்களே, பாட்டு பாடுவார். உள்ளே போய் ஜாமிங் செக்ஷன் தான் ஒரே பயங்கரமாக அப்படி இருக்க போது. ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் பேசுவாப்பில். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவர் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். பாயிண்ட்டாக பேசுவாப்பில். சீசன் 6 ஆல்ரெடி உள்ளே போய் ஒரு ரோஸ் செஷன் மாதிரி ஒன்று பண்ணார், பயங்கர ஃபன்னாக ஒன்று பண்ணார். ஸோ அவர் பிக் பாஸ் தமிழுக்குள்ளே போகிறாரு. அவர் வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கண்டஸ்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிரை சௌந்தரராஜன். ஆதிரை சௌந்தரராஜன் வந்து ஒரு மாடல், ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ். மகாநதி சீரியலில் வந்துட்டு அவங்க நடிச்சிருக்காங்க. ப்ளஸ் பிகில் மூவிலையுமே அவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்துட்டு பூர்ணிமா அவர்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே போகிறாங்க. போய் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்றது பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ அடுத்த கண்டஸ்டன் வந்து நம்ம பிரவீன் ராஜ் தேவசகாயம். அவரும் ஒரு சீரியல் ஆக்டர் தான். பாரதி கண்ணம்மா சீரியல் வந்து வில்லனாக பண்ணியிருப்பார். அப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்ன திரையில ஷோலாம் வந்திருப்பார். அவரும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான் மக்களே. ஸோ அவர் வந்துட்டு பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே போகிறாரு. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெருசாக இல்லை. உள்ளே போய் சர்ப்ரைஸ் பண்ணுறாருன்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ அடுத்த கண்டஸ்டன் வந்து நம்ம விஜே சோபனா அல்லது விஜே பார்வதி. இவங்க 2 பேரில் ஒருத்தர் போகிறாங்க மக்களே. அது பார்வதியாக கூட இருக்கலாம், இல்லை சோபனாவர்கள் கூட இருக்கலாம். பட் ஆனால் 2 பேரில் ஒருத்தவங்க போகிறாங்க. ஸோ இதுதான் மக்களை கன்ஃபார்ம் கண்டஸ்டன் லிஸ்ட். இதுதானா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னொரு 2-3 பேர் இருக்காங்க. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோ சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு யாருமே ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அது அடுத்தடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இது நான் வந்து லிஸ்ட் பண்ணிட்டா சபரிநாதன், மாலினி ஜீவரத்தினம், ரோஷன், வியானா, வினோத் பாபு, அரோரா, மஞ்சுநாதன், ரம்யா ஜோ, அகமத் மீரான், ஆதிரை சௌந்தரராஜன், பிரவீன் ராஜ், விஜே சோபனா அல்லது விஜே பார்வில் ஒருத்தவங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்துருவோமா? ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மில் இருக்கிற ஒரு சில பேர்கள் இருக்குது. இன்னும் அவங்க கன்ஃபார்ம் ஆகல, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அதில் யாரெல்லான்னு பார்த்துடலாமா? ஸோ மணிகண்டன், பாடி பில்டராக மணிகண்டன் இருக்கார் இல்லையா, அவர் அந்த ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு கட்டத்தில் இருக்கார். இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அவர் வந்துட்டு பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்குன்றதை நான் சொல்லுங்கள். அடுத்து நம்ம ஜனனி அசோக்குமார். அக்காவுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் மக்களே. அக்கா பேரை நான் போன வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன் போல். கமெண்ட்ஸில் வந்துட்டாங்க, ப்ரோ ஜனனி அக்காவை மிஸ் பண்ணிட்ட ப்ரோ, நீ பேரை மிஸ் பண்ணிட்ட ப்ரோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஜனனி அசோக்குமார் அவர்களும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மில் தான் இருக்காங்க, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமான கண்டென்ட் இருக்கும். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போயே ஆர்மி பேஜெலாம் க்ரியேட் பண்ணி அவங்க கன்ஃபார்ம் ஆகணும்னு எல்லோரும் ஆசைப்பட்றாங்க. கன்ஃபார்ம் ஆகட்டும்பா. கன்ஃபார்ம் ஆனால் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம நேகா அவர்கள், அவங்களுமே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மில் தாங்க இருக்காங்க. அடுத்து நம்ம உமேருமே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் தான் இருக்கார். இவங்கெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. மணிகண்டன், ஜனனி அசோக்குமார், நேகா, உமேர் இவங்கெல்லாம் வந்து போகலாம், போகாட்டியும் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அடுத்து போகாத லிஸ்ட் யாரெல்லாம் ப்ரோ போக மாட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அதில் தான் ஒரு ஷாக்கிங்கான பேரை நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் 9 தமிழுக்கு வரலை அப்படின்னு. யார் ப்ரோ அது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் கமெண்ட்ஸ்லாம் போட்டு ப்ரோ இவர் தான் ப்ரோ டைட்டில் வின்னர், இவருக்கு தான் ப்ரோ கப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அவர் வந்துட்டு பிக் பாஸ் 9 தமிழுக்கு வரலை. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புவியரசு அவர்கள் பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே வரலை. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது போல். அவர் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இல்லை. பிக் பாஸ் 9 தமிழுக்கு புவியரசு போகவில்லை. ஸோ நிறைய பேர் கன்ஃபார்ம்டு அப்படிலாம் சொல்லி சுற்றிட்டு இருப்பாங்க, நம்பாதீங்க. அவர் பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே போகல. அடுத்து கெமி அவர்களுமே பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே போகல மக்களே. நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, அவங்க வேற ஒரு ஷோவில் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்களுமே பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே போகல. அடுத்து நம்ம ஆக்டர் கலையரசன் கன்ஃபார்ம் ஆகிட்டார், அவருக்கு ஏவி ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரினா சில பேர் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அவர் பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே போகல மக்களே. 2 படம் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப பீக்காக போயிட்டுருக்காரு. அவர் பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே வரல. அடுத்து நம்ம ஃபரீனா அவர்களுமே பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பார்க்க முடியுதுனால ஃபரீனாவுமே பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே போகலன்றதை இங்கே நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அடுத்து யுவன் மயில்சாமியுமே கன்ஃபார்ம்டு ப்ரோ, கன்ஃபார்மாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன கேட்குறீங்க. யுவன் மயில்சாமியுமே பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே போகல, ஓகேங்களா? இதுதான் அப்டேட். அவர் வந்து அப்கமிங்கில் ஒரு 2-3 சீரியல் பண்ணுறாரு, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாரு. ஸோ அவருமே பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே போகல. அடுத்து பாதினி குமார் வந்துட்டு ப்ரோ கண்டிப்பாக பிக் பாஸ் 9 தமிழுக்குள்ளே போகிறாங்க ப்ரோ. அவங்க ஹார்ட் பீட் சீரிஸில் வந்துட்டு அவங்க கேரக்டர் வந்து யூஎஸ்க்கு போகுது ப்ரோ. அப்போ அவங்க 3 மாதம் இங்கே தான் ப்ரோ வராங்க அப்படின்ற மாதிரி நிறையா பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க.
அவங்களுமே பிக் பாஸ் நேம் நமக்குள்ளே போல மக்களே. நிறைய பேர் உருட்டிகிட்டு இருப்பாங்க, அது எதுவுமே நம்பாதீங்க. ஸோ புவியரசு, கெமி, கலையரசன், ஃபைனா, யுவன் மயில்சாமி, பாதினிக்குமார் இவங்கெல்லாம் போல. ஓகேங்களா. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து மணிகண்டன், ஜனனி அசோக்குமார், நேகா, நூமேர். ஓகேங்களா. இதுதான் வந்து விஷயம். அப்புறம் கன்ஃபார்ம் கண்டஸ்ட் லிஸ்ட் சொல்லியாச்சு. இதில் 4-5 பேர் ஆட் ஆவாங்க, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ சொல்கிறேன். நிறைய பேர் ஹவுஸ் அப்டேட் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஹவுஸ் அப்டேட்டை கண்டிப்பாக நான் வர நாட்களில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு ஹவுஸா 2 ஹவுஸா ப்ரோ அப்படின்னு மாதிரி கேட்டிங்க. ஒரே ஹவுஸ் தாங்க. நான் அதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதுதான் மக்களை கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு. ஸோ நீங்கள் யார் வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், யார் வந்தால் டைட்டில் அடிப்பாங்க, யார் இவங்க தான் ப்ரோ என்னோடய ஃபேவரட் கண்டஸ்டன்ட்டு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினச்சிருந்துருப்பீங்க. ஸோ அவங்கள மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், இப்போலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப வருத்தமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. புவியரசு வராது, வரலங்க, என்ன பண்ணுறது, அடுத்த சீசன் வருவார்னு நம்புவோம். ஸோ நாளைக்கு சந்திக்கலாமா? நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.